ஹலோ வியூஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒன் ஆஃப் தி டேட்டா வேலிடேஷன் பத்தி தான் பார்க்கணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் ஃபர்ஸ்ட் இதுல காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ் எடுக்கும்போது ஒரு டேட்டா வேலிடேஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னன்னா, ஒரு செல்லுல ஒன்லி நியூமரிக் மட்டும் தான் அலோவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஆல்பா நியூமரிக் மட்டும் தான் அலோவ் பண்ணணும், இல்லைன்னா ஒன்லி ஆல்பாபெட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணணும்னு நம்மளால டேட்டா வேலிடேஷன் பண்ண முடியும். இன்னைக்கு டேட்டா வேலிடேஷன்ல நிறைய இருக்கு. அதுல வேற ஒரு டேட்டா வேலிடேஷன் பத்தி இப்ப பார்க்க போறோம். அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இங்க எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எக்ஸல் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் எக்ஸல்ல நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 1 2 3 4 5 6 7 8 16 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ப்ராஜெக்டோட டே டு டே ஸ்டேட்டஸ் என்னங்கறத நான் போடணும். அந்த ஸ்டேட்டஸ் என்ன இருக்கலாம்? ஓபன் ஸ்டேட்டஸா இருக்கலாம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸா இருக்கலாம், கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸா இருக்கலாம், இல்ல ரீவொர்க் ஸ்டேட்டஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ். இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 ஸ்டேட்டஸ் எடுத்துப்போம். இந்த 4 ஸ்டேட்டஸ் வந்து நம்ம போடணும். இப்போ நம்ம இப்படியே கூட இதுல பண்ண முடியும். ஸ்டேட்டஸ் யாருன்னா ஒருத்தர் டைப் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன பிரச்சனை வரும்னா, ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து ஒரு 4 பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸல்ல. ஒருத்தர் ஒரு கேஸ் அடிப்பாங்க. 40 கேஸ் அடிப்பாங்க. இல்ல ஒரு ஸ்பெல்லிங்ல அடிப்பாங்க. இல்ல வேற எதனா அவங்களுக்கு நினைச்ச ஒரு ஸ்டேட்டஸ போட்டுருவாங்க. அப்படி இல்லாம ஸ்டேட்டஸ் வந்து பிக்சடா ஸ்டேட்டஸா இருக்கணும். எனக்கு செலக்ட் பண்ணா போதும். they have to select the status from the drop down. அது மட்டும் பண்ணா போதும். அப்புறம் இப்போ இருக்கிறத தவிர இந்த டிராப் டவுன்ல இருக்கிறத தவிர வேற எந்த ஸ்டேட்டஸ் அதை அலோவ் பண்ணக்கூடாது. இந்த 4 ஸ்டேட்டஸோ 5 ஸ்டேட்டஸோ அது மட்டும் தான் எனக்கு வேணும். வேற எதுவும் அவங்க அலோவ் இது பண்ணக்கூடாது. கண்ட கேஸ்ல அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இது என்ன ஆகும்னா ப்ராப்பரா இருக்கும். டேட்டா ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் டேட்டா வேலிடேஷன் நம்ம பண்றோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்க போகணும். டேட்டா வேலிடேஷன்ல போய் லாஸ்ட் டைம் பார்த்தது இது பார்த்த ஹோல் நம்பர் வேணுமா, டெசிமல் வேணுமா, டேட் வேணுமா, டெக்ஸ்ட் வேணுமா நம்ம பண்ண. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். எப்படி டைப் பண்ணலாம்? ஓப்பன் ஒரு 4 ஸ்டேட்டஸ் நான் டைப் பண்றேன். ஓப்பன், க்ளோஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அப்புறம் என்ன பண்ணலாம், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் அண்ட் ரீஒர்க் அப்படின்னு ஒரு 4 இது போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்னா இது இங்க டிராப் டவுன்ல வந்துடும். இப்போ இதை மட்டும்தான் அவங்களால செலக்ட் பண்ண முடியுமே தவிர அவங்களால வேற எது செலக்ட் பண்ணாலும் அது ஒத்துக்காது. இப்போ வந்து வேற ஏதோ டைப் பண்ணா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எரர் கொடுத்துரும். வேலிட் டஸ் நாட் மேட்ச் ப்ராப்பர்ட்டி, வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ ரெட்ரியோ கேன்சல் கொடுத்தீங்கன்னா யூ கேன் இங்கே செலக்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் நாட் அலவ் யூ எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் த ஒன் தட் இஸ் தேர் இன் திஸ் டிராப் டவுன். இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட் இங்க அப்படியே எல்லாத்துக்கும் டிராப் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஓப்பன்லயே இருக்கு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இது ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு நமக்கு உண்டான ஸ்டேட்டஸ் இங்கே டிராப் டவுன் செலக்ட் பண்ண முடியும். வேற எதுவுமே அவங்களால போட முடியும் அப்பார்ட் ஃப்ரம் த ஒன் தட் இஸ் தேர் இன் தி டிராப் டவுன். இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிச்சேன்னா அங்க போயிட்டு கமா போட்டு எத்தனை ஸ்டேட்டஸ் வேணுமோ அப்படி போடலாம். அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காலம்ல அதை போட்டுட்டு அந்த செல் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அது எப்படின்னா ஓப்பன், க்ளோஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ரீஒர்க் அப்படின்னு போட்டு இப்போ இங்க டேட்டா வேலிடேஷன் பண்ணீங்கன்னா வருது பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன கொடுக்கலாம். இப்படி டைப் பண்றதுக்கு சோர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபுல் காலமே செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ அது பண்ணாலும் உங்களுக்கு அதான் வரும். இப்போ இதை வந்து காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் இது பண்ணி விட்டீங்கன்னா இட் வில் ஃப்ளோ ஃபார் எவ்ரிதிங். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா இப்படி போறதுனால சப்போஸ் நாளைக்கு என்ன புதுசா ஒரு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு ஸ்டேட்டஸ் ஆட் பண்றீங்க, டெலிவர்ட்னு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்க ஆட் பண்றீங்கன்னா அது வந்து நீங்க மறுபடியும் போய் டேட்டா வேலிடேஷனை போய் பண்ண வேண்டாம். இப்போ இங்க என்ன ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இங்க வந்துடும். சரியா? அதுதான் இந்த இதுல வந்து இப்படி வந்துடும். நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று டெலிவர்ட். இப்போ டெலிவர்ட் இல்லைன்னா வந்து கஸ்டமர் கொரி, கஸ்டமர் ஏதோ கொரி பண்ணிருக்காங்க அப்படி. இப்போ வந்து இப்போ இது ஒரு கஸ்டமர் கொரியில இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம். சாரி, கஸ்டமர் கொரி, இது வந்து டெலிவர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ 2 விஷயம் இதுல வந்து ஒண்ணு நீங்க என்ன டிராப் டவுன்ல இருக்கோ அது மட்டும் தான் போட முடியும். ரெண்டாவது வந்து எதனா வேணும்னா நீங்க இப்படி போடும்போது நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன் அங்க ஒரு கமா போட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த 2 விதத்துலயும் அதை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ திஸ் வில் பிரிவென்ட் அன்னெசரியா ஜங்க் கேரக்டர்ஸ் டைப் பண்றதை இது வந்து பிரிவென்ட் பண்ணும் அந்த இடத்துல உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்க ஒரு சின்ன நான் உங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷம் கூட வராது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி யூஸ்ஃபுல் திங். இது என்னன்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் இந்த கேஸ்ல சொல்லிருக்கேன். இட் மைட் பி வந்து இப்போ வந்து ஒரு இது இருக்கு, நேம்ஸ் இருக்கு, ஏஜ் போடணும். கண்டவங்க கண்டதுல டைப் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏஜை டிராப் டவுன்ல கொடுத்துடலாம். டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து மேல் ஃபீமேல் போடணும், அதை வந்து டிராப் டவுன்ல கொடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட ஸ்பெல்லிங் அடிக்க கரெக்டான ஸ்பெல்லிங் அடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ்
கேஸ் நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன விதமான யூஸ் கேஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் ஐ see you in the next video. Bye from all. நம்ம இது 25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பட் வியூஸ் பாத்தீங்கன்னா 14, 10, 15 அப்படிதான் வருது. தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க. மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் will reach everyone. So until I see you in next video. Thank you all. Thank you very much.